ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2ல இருக்கிற பிரதீப்புக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஜோடி ஆர் யூ ரெடியில செலக்ஷன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராணிகுமாரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதீப்பை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா பிரதீப்புக்கு சப்போர்ட் அதிகமாகிக்கிட்டே போணுச்சு. அந்த நேரத்துல வந்து எவிக்ஷன் அப்ப தன்னோட அம்மாவை பத்தி, அதாவது பிரதீப் அவரோட அம்மாவை பத்தி சொல்லியிருப்பாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டான்ஸ் தான் என்னோட உலகமே. நான் வந்து டான்ஸுக்காக சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் படுத்து தூங்கி இருக்கேன். எனக்கு இப்ப சான்ஸ் கிடைச்சும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ரிஜெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்றப்ப தன்னோட அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்பிக்கையோட நான் எங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். போன கடைசி வந்தப்பயே வந்து பாத்தீங்கன்னா என்னால செலக்ட் ஆக முடியல. இந்த முறை செலக்ட் ஆகியும் ரிஜெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட அம்மாவை பத்தியும் சொல்லியிருப்பாங்க. சோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா ஷோவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாப்ல நம்ம பிரதீப். அவங்க வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கோட தான் வந்திருப்பாங்க. என்னடா அது பேக்கோட உள்ளார என்ட்ரி கொடுக்குறாங்களே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க அதுல என்ன வச்சு எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க செய்யற ஹோம்மேட் அப்பளம், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இதெல்லாமே செய்வாங்களாட்டுக்கு, வீட்லயே செஞ்சு சேல் பண்ணுவாங்களாட்டுக்கு. அதை எடுத்துக்கிட்டு வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் அந்த பேக்ல இருந்தது. சோ பிரதீப்போட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ராணிகுமாரிக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து என்னோட சான்ஸை இவருக்கு கொடுங்க அப்படின்னு மணிகண்டா கேட்டிருப்பாப்ல. சோ மணிகண்டாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லி இருப்பாங்க. சோ ரொம்பவுமே எமோஷனலா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.